இவரு பெட்ரோல் போறது சரி, பெட்ரோல் அடிச்சுனான்னு கரெக்டா பார்த்து போனேன். என்ன நான் மட்டும் பார்த்துக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம்பி டேங்க் ஃபுல் பண்ணுங்க. பாத்ரூம் போயிட்டு வந்துடுங்க. சரி போயிட்டு வா. டேங்க் ஃபுல்லா பண்ணிடுச்சு. எவ்வளோப்பா? 500 ரூபாண்ணே. இந்தாப்பா. கரெக்டா கரெக்டா இவ்வளவு காசா? ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பாதிக்கிறாரா? பாத்துக்கிறோம். அண்ணே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, சொல்லு தம்பி. நீ பெட்ரோல் பங்க்ல பாத்துருப்பீங்கண்ணே. ஆட்டோ எடுத்து 2 மாசம் ஆச்சுண்ணே. ஆனா ஒரு டவுட்ண்ணே, 2 மாசம் ஆச்சு 1000 ரூபா ஓட்டம்ண்ணே. அன்னைக்கு கட்டுக்கிட்ட வச்சிருந்தி எப்படிண்ணே? டேய், அன்னைக்கு பெட்ரோல் பங்க்ல காசுன்றதை பார்த்து ஆட்டோ எடுத்துட்டியாடா? அது டியூ கட்டுறதுக்காண்டி வட்டிக்கு வாங்கிட்டு வந்த காசுடா. என்ன சொல்றா? அண்ணே இதை நம்பிட்டு நான் 15,000 சம்பளத்தை விட்டு வந்துட்டேனே. 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கினியாடா? மாப்பிள வண்டி எடுத்துருந்தேன் வாடகைக்கு. நம்ம வண்டி எடுத்துக்க மாப்பிள. 500 ரூபாய் வாடகை கொடுத்துரு, நான் போய் பெட்ரோல் பங்க்ல வேலைக்கு போறேன். சரி மாப்பிள. வச்சாடா ஆப்பு. வாடகைக்கு வண்டி ஓட்டிருந்தல புட்டிட்டாயம் அம்மா. சொந்தமா ஏதாச்சும் வண்டி இருந்தா சொல்லுமாம்மா, வாங்கி ஓட்ட. அதனால ஒரு மேட்டர் இல்லடா, நம்ம தெரிஞ்ச ஆளு ஒரு வண்டி வச்சிருக்காரு. போய் பாட்டு வருவோம். அண்ணே யாரு இது? சித்தப்பா தம்பி, சொல்லுங்க. அண்ணே வண்டி இருக்குன்னு சொன்னீங்களே, தம்பிக்கு தானே? தம்பி வண்டி இந்த வண்டி தான். ஒரு ஆள் கைப்படையா இருந்த வண்டி. சவாரி டக்கு டக்குன்னு வரும். அண்ணன் நிக்கவே மாட்டேன், ஓடிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் என்ன நீங்க விக்கிறீங்க? அண்ணனுக்கு வெளிநாடு யோகம் வந்துருச்சா? அண்ணன் ஃபிளைட்ல போறேன்டா. சரி மாப்பிள, காசு எடுத்து கொடு. தம்பி என் கையால சாவி வாங்குறிய, சவாரி நிக்காம ஓடிக்கிட்டே இருப்பிய. சாவி கொடுத்துட்டிய, வண்டி டாக்குமெண்ட். தம்பி வண்டியவே கொடுத்துட்டேன். டாக்குமெண்ட் என்ன டாக்குமெண்ட்? காலையில 10 மணிக்கு டாங்னு வாங்கிக்கோங்க. நம்ம நினைச்ச மாதிரி சொந்த வண்டி வாங்கியாச்சு. நல்ல சவாரி கிடைக்கணும். ஆண்டவா நீ தான் துணை இருக்கணும். புது வண்டி அப்படி இருக்க. எங்கனே போன? போடுங்க, நான் போய்க்கிறேன். வண்டி விட்டு கீழே இறங்கு. முந்தானத்தே வண்டி என்கிட்ட வித்துட்டு போயிட்டான். அண்ணே நேத்தே காசை கொடுத்து சாவி வாங்கிட்டானே. நேற்று சாவி கொடுத்து இருக்கட்ட, முந்தானத்தே பணத்தை வாங்கிட்டு டாக்குமெண்ட் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டானே. வா வெளியே. என் கையால சாவி வாங்கிய, சவாரி நிக்காம ஓடிக்கிட்டே இருப்பிய. ஓடி யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க. படைத்தவனே பழியும் இல்லை. என்னடா இது நல்லா தான் இருந்து ஸ்டார்ட் ஆக முடியுது. சரி மாமாவுக்கு போன் வர சொல்லுவோம். மாமா எங்க இருக்க? ஏன்டா ஸ்டாண்ட்ல? மாமா வண்டி ஸ்டார்ட் ஆக முடியுது மாமா. செல்ப போட்டு ஸ்டார்ட் பண்றா. அது எடுக்காம தான் உனக்கு போன் பண்ணேன். ஏய் பக்கத்துல ஆள் இருந்தா தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணு. மாமா அத்துவ நான் காட்டுக்கிற மாட்டிக்கிட்டோம்மா. தள்ளுறதுக்கு ஆள் இல்லம்மா, தள்ளுறதுக்கு ஆளை கூட்டிட்டு வாங்கம்மா. கயிறு போட்டு ஸ்டார்ட் பண்றா. சரி மாமா கயிறு போட்டு ஸ்டார்ட் பண்றேன். மாமா கயிறு போட்டு ஸ்டார்ட் ஆகலாம் மாமா, நீ வா மாமா. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கொல்றானையா? சரி இரு வரேன். என்னடா ஆச்சு? காலத்துக்கு உனக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமாடா? கயிறு போட்டு ஸ்டார்ட் பண்ணு சொன்னேன்ல. கயிறு போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு வாமா, அங்க வர முன்னாடி. யாரையும் காணா, எல்லாம் சவாரி விட்டாங்களோ. 2 மாசத்துக்கு முன்னாடி குடும்பத்தோட வந்தப்பாங்க சுத்தி பாக்குறதுக்கு. இந்த சால் வந்து வண்டி பிடிச்சேன். இந்த தம்பி தெரியுமா பாருங்க. நம்ம நல்ல பத்து. இவன் வட்டிக்கு பணம் வாங்கிட்டு குடும்பத்தோட ஊரை விட்டு போயிட்டாருனே. என்ன விஷயம்? மாப்பிள்ளை வெளிநாட்டுல இருந்து வந்தாப்புல. தனுஷ்கோடி, ராமர் பாதம், அப்துல் கலாம் மெமோரியல் எல்லாம் சுத்தி பாக்கணும்னு சொன்னாப்புல தம்பி. அதான் அவரை பேர் தம்பி. அவர் இல்லாட்டினா என்னண்ணே, நான் அருமையா சுத்தி காட்டுறேன். நம்ம வண்டியில போனேன் வாங்கினே. அந்த தம்பி நல்லா அருமையா சுத்தி காமிச்சாப்புல. என்ன செய்யப்பா அவர் இல்ல நீங்க நல்லா சுத்தி காமிக்க தம்பி, பொறுமையா சுத்தி காமிக்கணும் தம்பி. சரிண்ணே. அண்ணே பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்க. இறங்க மாப்பிள்ள. என்ன மாமா காலையில சவாரில போயிட்டு வந்துட்டோம்ல தம்பி? உங்களை ஆமா காலையில போட்டா காமிச்சல அவர் மாதிரி இருக்கு தம்பி. காலையில சுத்தி பாக்குறது உங்களை தேடணும் தம்பி. நீங்க குடும்பத்தோட ஏன்னா குடும்பத்தோட செத்து போயிட்டு சொன்னாங்க. நானே சொன்னாலும் சொல்லியிருப்பாங்க. காலையில சவாரியே கிடைக்காம தலை வங்கிட்டு டீ சாப்பிட போனேன். வர்றதுக்குள்ள ஏத்திட்டாங்க. சிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. அண்ணே காசு கண்டு விட்ட புலி கூட புல்ல தின்னும் கலிகாலமாச்சுதடி கண்மணி. ஏன் கண்மணி? கடை 2 மாதிரி இருந்துச்சு. ஆமா சீட்டு போட்டுருந்தேன், அதை வாங்குற காணி போயிருந்தேன். வருமானம் போல. அண்ணே யாரு இது? என்ன சொல்லு. அண்ணே காசு கேட்டிருந்தேன், 2 நாள்ல தரேன்னு சொன்னீங்க. எப்பனே கிடைக்கும்? அதான் 2 நாள்ல தரேன்னு சொன்னேன்ல. பாக்குறதுலாம் கேப்பியா? போன் பண்றேன். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. இவன் ஒரு ஆள், நீ ஒன்றை போய் கேட்டுக்கிட்டு இருக்க ஃபைனான்ஸ். நான் எங்கேயா வாங்கியிருக்கேன், அவன் தான் என்கிட்ட வாங்கியிருக்கான். அப்புறம் அதட்டி கேட்க வேண்டியானையா? உலக வழக்கம். இப்பெல்லாம் கொடுத்த கடனை அதட்டி கேட்டா கேசாமியா?